டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் நாளை ஓய்கிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த EVKS இளங்கோவன் மறைந்ததை அடுத்து வரும் 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு தேர்தல் நடைபெறுகிறது. திமுக சார்பில் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உட்பட 46 பேர் களத்தில் உள்ளனர். இந்நிலையில் நாளை தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. 5ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது விதிகளை மீறிய புகாரில் சீமான் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முனிசிபல் சத்திரம் பகுதியில் விதிகளை மீறி நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரி ஜெகநாதன் சூரம்பட்டி போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சீமான் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக அரசு மதச்சார்பின்மை கொள்கையை கடைபிடித்து ஆட்சி நடத்துவதாகவும் மக்களின் சமய நம்பிக்கைகளுக்கு உரிய மதிப்பளித்து பணிகளை சிரத்தையுடன் மேற்கொள்வதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான அரசு இதுவரை 2392 கோவில்களுக்கு திருப்பணிகளை சிறப்பாக மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் 7400 ஏக்கர் கோவில் நிலங்களை மீட்டிருப்பதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. சுப நாட்களில் நிலங்கள், வீடுகளை பத்திரப்பதிவு செய்வதை மக்கள் விரும்புவதால் அந்நாட்களில் கூட்டம் அலைமோதுகிறது. எனவே மக்களின் வசதிக்காக சுப நாட்களில் விடுமுறையாக இருந்தாலும் பத்திரப்பதிவு நடத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. எனவே இன்று பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என்றும் காலை 10 மணி முதல் பத்திரப்பதிவு முடிவு வரை அலுவலகங்கள் திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 31ஆம் தேதி 23,061 ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு 231.51 கோடி ரூபாய் பத்திரப்பதிவின் மூலம் அரசு வருவாய் ஈட்டியுள்ளது. பீகார் மாநில பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் கேட்பது இதுவே முதல் முறை என திமுக MP கனிமொழி விமர்சித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொது பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதேவேளையில் தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்திற்கு திட்டங்கள் அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக MP கனிமொழி, தான் நாடாளுமன்றத்திற்கு சென்று இத்தனை ஆண்டுகள் ஆகியும் பீகார் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என தெரிவித்திருக்கிறார். இதேபோல காங்கிரஸ் MP ஜோதிமணியும் பட்ஜெட்டை விமர்சித்திருக்கிறார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியே ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி 38 முதல் 40 இடங்களை வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. பாஜகவிற்கு 30 முதல் 32 இடங்கள் கிடைக்கும் என்றும் காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. வரும் 5ஆம் தேதி டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. விஜய் கட்சி தொடங்கி இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இதனை கொண்டாட அக்கட்சி நிர்வாகிகள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை கடந்த ஆண்டு இதே நாளில் தொடங்கினார். இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு தொடங்குகிறது. இதையொட்டி பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சியின் கொள்கை தலைவர்களான அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்ட தலைவர்களின் திருவுருவச் சிலைக்கு விஜய் மரியாதை செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகளை வழங்க விஜய் அறிவுறுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பு அளிக்கும் SPG பணிக்கு பட்ஜெட்டில் 489 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தால் பிரதமரின் பாதுகாப்பிற்கு நாள் ஒன்றுக்கு 1.34 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. ஒரு மணி நேரத்திற்கு 5.58 லட்சமும், ஒரு நிமிடத்திற்கு 9,303 ரூபாயும் செலவிடப்படுகிறது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவரது மெய் காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்ட 5 தலைவர்களை கொள்கை தலைவர்களாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருப்பதால் அக்கட்சியில் இணைந்து மக்கள் பணியாற்ற முடிவு செய்திருப்பதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். சமத்துவ சமூக நீதி கொள்கைகளின் அடிப்படையில் என்றும் பயணிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தபோது தலைமைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் எதிரான கருத்துக்களை ஆதவ் அர்ஜுனா பேசி வந்தார். இதனால் அவர் விசிகாவில் இருந்து நீக்கப்பட்டார். ஆட்டோ கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி குறைந்தபட்சமாக 1.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 50 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாயும், வெயிட்டிங் சார்ஜ் ஆக ஒரு நிமிடத்திற்கு ₹1.50 இரவு நேரத்தில் கூடுதலாக 50% பயணிகளிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சூப்பர் பட்ஜெட் என வர்ணித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் உள்ளிட்ட பாஜக அரசு அல்லாத மாநிலங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. அதேவேளையில் இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் பீகாருக்கு திட்டங்கள் அள்ளி கொடுக்கப்பட்டதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எனவே இதை பீகார் பட்ஜெட் என எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. ஆனால் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் மத்திய பட்ஜெட்டை சூப்பர் பட்ஜெட் என வர்ணித்துள்ளார். இந்தியாவை குறிவைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எந்த ஒரு எச்சரிக்கையையும் விடுக்கவில்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் தனி கரன்சியை நடைமுறைப்படுத்தினால் அந்நாடுகள் மீது 100% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்தார். இதற்கு கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இது இந்தியாவை குறிவைத்து சொல்லப்பட்ட கருத்து அல்ல என விளக்கமளித்திருக்கிறார். பாட்டில் ராதா மேக்கிங் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றுள்ள பாட்டில் ராதா திரைப்படம் கடந்த 24ஆம் தேதி வெளியானது. இந்த திரைப்படத்தை தினகரன் சிவலிங்கம் இயக்கியுள்ளார். இயக்குனர் ப. ரஞ்சித் தயாரித்துள்ளார். குடிப்பழக்கத்தால் ஒரு குடும்பம் எந்த அளவு பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்த்தும் வகையில் இந்த படம் இருக்கிறது. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்று இரட்டை விருந்து காத்திருக்கிறது. மகளிர் அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன. மேலும் இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரின் இறுதிப் போட்டியும் இன்று நடைபெறுகிறது. இந்த தொடரில் இந்தியா ஏற்கனவே கைப்பற்றியுள்ள நிலையில் இன்றைய போட்டியின் முடிவு ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.